பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு இனிமேலாச்சும் தங்கமயில் கிட்ட நல்லா பேசுகிற வழியை பாரு, இனிமே அந்த பொண்ணு கஷ்டம் மட்டும் படவே கூடாது. ஏற்கனவே அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. மயிலோட அப்பாவும் இந்த கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அதுவே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நீ வேற இப்படி நடந்துக்கிட்டேன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இதெல்லாம் புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களாலே இந்த தாங்கிக்கவே முடியாது. எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே நான் குமரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்க அமைதியாக வேற இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாவது பிரச்சனையே இருந்தாலையும் தயவு செஞ்சு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லைப்பா. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு நேராக மயில்கிட்ட போகிறாங்க. தேவையில்லாமல் நீ பண்ணுற தப்பையெல்லாம் மறைச்சிட்டு ஏன் மேலே பழிய போட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிமிஷமே நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ மாமா, நானும் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கேன். அதில் உங்களை பணிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக இப்படி ஒரு முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்க.